ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ப்ரோச்சஸ் கிளாஸில் வந்து டிஃப்ரெண்ட்டான ட்ரை பண்ண போகிறோம். இது வரைக்கும் யாருமே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த டிசைனு. அதை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான். ஆனால் வந்து அந்த க்ரியேட்டிவாக யாரும் போடுறதில்ல. நான் இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது கையில் ஃபஸ்ட்டு காமிக்கிறது மிரர் பேஸு. அதாவது இது சிலிக்கான் மாதிரி இருக்கும். அந்த நம்ம கண்ணாடி வச்சு மிரர் ஒரு ஒர்க் பண்ணுவோம் ஆரி ஒர்க்கில். அது தவிர நம்ம ரெடிமேடு ட்ரெஸ்ஸு கெவுனு அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மிரர் பேஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இது சதுரமான ஒரு ஷேப்லேயும் இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. நான் என்கிட்ட ஆரி ஒர்க் படிக்கும்போது இருந்த மெட்டீரியல் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்கிட்ட 3 கலரில் ஃப்ளாட் சீக்வென்ஸ் இருக்குது. நான் அந்த ஃப்ளாட் சீக்வென்ஸை தான் வச்சு நம்ம இந்த ஃப்ளவர் டிசைன் செய்ய போகிறோம். இது 3 விதமான ஃப்ளவர் சீக்வென்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சொல்கிறோம், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்ட்டு. ஆனால் நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் எப்படி இருக்குங்கிறத சொன்னீங்கன்னா அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் போன லாஸ்ட் வீடியோவில் திவ்யா சிஸ்டர்னு ஒரு ஐடியிலேருந்து ஒருத்தங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நல்லா இருக்குன்ட்டு. நேற்றுக்கு பண்ண ஒர்க் வந்து எனக்கு திருப்தியாக இல்லைன்னு நான் மெசேஜ் இப்போ அதை வீடியோவில் சொல்லியிருந்தேன். அவங்க நல்லா இருக்குன்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ சிஸ்டர், கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, தேங்க்யூ. அதே மாதிரி பார்க்குறவங்க ஒவ்வொருத்தங்க கமெண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் திருப்பி சொல்லிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சீக்வென்ஸு, இந்த சீக்வென்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டே வாங்கினது. இது ரொம்ப ஹார்டாக இருக்குது வளைக்கிறதுக்கு. வளைக்கும்போது நகத்தில் பட்டு நகமே பிஞ்சிருச்சு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளாட் சீக்வென்ஸ் எல்லாம் பாருங்கள், லைட்டாக இருக்கா அது திக்காக இருக்கா அப்படின்ட்டு. திக்காக இருந்துச்சுன்னா கீழே வச்சோ அல்லது ஏதோ ஒரு பொருளை வச்சு அப்படியே மடக்குங்க. மடக்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ரவுண்டாகவே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. என் விரல் பாருங்கள், அந்த நகம் அப்படியே பிஞ்சிட்டு வந்துருச்சு. அந்த மாதிரி அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் மெட்டீரியல் சின்னதாக இருக்குன்ட்டு நம்ம கவனக்குறைவாக நம்ம பண்ணோன்னா இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடும் நம்ம கைகள்லாம். பார்த்து பண்ணுங்கள். எனக்கு அந்த ஒர்க் முடியந்தண்டியுமே அந்த வலி இருந்துச்சு. ஏன்னா நகத்துலலாம் படும்போது நமக்கு பெயின் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். நானும் ஸ்ட்ராங்காக மடக்கி பார்க்குறேன், அது மடக்கவே மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால் நான் ஒரு 5-6 பெட்டலோடு அதை நிப்பாட்டிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு மடக்குங்க. அது ஒரு ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த மெத்தடு. நான் அதையும் உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம மடக்கிறத காட்டியும் அந்த ஃப்ளாட் சீக்வென்ஸ், இந்த மாதிரி ஃப்ளாட் சீக்வென்ஸை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட்டு ரைட்டு அந்த 2 ஹேண்டுட்டு நீங்கள் மடக்கும்போது ஈஸியாக மடக்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த மந்த்து வாங்கின ஒரு மெட்டீரியலு. இதுவும் ஃப்ளாட் சீக்வென்ஸ் தான். இது இப்படி நல்லா மடக்க முடியுது. அந்தளவுக்கு லேஸாக இருக்குது. அதனால் நீங்கள் இதை மெட்டீரியலை பார்த்துட்டு அதுக்கு தக்கன நீங்கள் கை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அல்லது நம்ம கையில் ஏதாவது காயம் வந்துருச்சுன்னா சிரமமாக இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் லேசாக மடக்கும்போது இந்த ப்ளூ அப்புறம் ஒரு க்ரீன் எல்லாம் ஈஸியாக மடக்க முடிஞ்சுது. அதை மாதிரி நான் மடக்கிட்டு ஃபுல்லாக மடக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஃப்ளாட் சீக்வென்ஸும் மடக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் நான் ஒரு கிளிப் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் கஸ்டமருக்கு கிளிப் ஸ்டோன்லாம் வச்சு ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்கன்னா அந்த ப்ளவுஸோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக சொல்லுங்கள். ஏன்னா அந்த கிளிப் ஸ்டோனோட ரேட்டெல்லாம் கொஞ்சம் அதிகம். ஒரு பீஸு 8 ரூபா 10 ரூபா அந்த மாதிரிலாம் சேல் பண்ணுறாங்க. அதனால் நம்ம ஒரு 5 கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணால் கூட நமக்கு அதிலே 50 ரூபா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கிங் சார்ஜு அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் யார் வந்து நமக்கு இவ்வளோ ரேட்டுன்னு சொன்னால் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி, அல்லது காசு அதிகமானாலும் பரவாயில்ல நல்லா ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கிளிப் ஸ்டோனெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ப்ளவுஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும், நல்ல எம்போஸ்டாக தெரியும், அதாவது லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற கொஞ்சம் கம்மியாக ரேட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து குந்தன் ஸ்டோனு அந்த மாதிரி ரேட் கொஞ்சம் கம்மியாக உள்ளது, அதுலேயுமே குவாலிட்டி இருக்கும், அதை பார்த்துட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்டரில் ஒரு கிளிப் ஸ்டோனை ஒட்டலை, அதில் வந்து ஸ்டோனு கேப் இருக்கும். அந்த கேப் வழியே 4 ஹோல்ஸ் வழியே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு.
இப்போது நான் ஃபஸ்ட்டு மிரர் பேஸ் எடுத்திருக்கேன். இந்த மிரர் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்கும். இந்த ரவுண்டில் வந்து நான் என்ன பண்ணேன்னா, இப்படியே கம் போட்டு ஒட்டிடலாமான்னு பார்த்தேன். கம் போட்டு ஒட்டுறா இருந்தாலும் ஒட்டிக்கலாம். அப்புறம் தான் திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னென்னா, அதில் ஹோல்ஸ் போட முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. நான் ஹோல்ஸ் போட முடிஞ்சுதா கண்டிப்பாக பண்ணிடலான்னு பார்த்தா அது போட முடியுது. ஆனால் நான் ஆர்வ கோளாறில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கீழேயே த்ரெட் இருக்குது. கீழே த்ரெட்டை வச்சுக்கிட்டே நான் வந்து அந்த மிரர் பேஸை ஓட்டை போட்டாச்சு. அப்போ நம்ம கீழேருந்து நம்ம எடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மிரர் பேஸு கீழே தான் இருக்கும், மேலே வராது. நீங்கள் வந்து மிரர் பேஸை வந்து ஃபஸ்ட்டு நான் பெரிய நீடில், அதாவது இந்த நல்ல லாங்காக கோனூசி மாதிரி லென்த்தாக இருக்கும் பார்த்தீங்களா, அது அல்லது திக்காக இருக்க நீடில், பெரிய நீடிலை வச்சு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு த்ரெட்டை நீடியில் கீழே இருந்து மேலே எடுத்துக்கிட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி தான் நம்ம எப்போதும் பண்ணுவோம். நான் கீழே வச்சு ஆர்வ கோளாறில் பண்ணதுனால அந்த மிரரை அப்படியே சிசர் வச்சு கட் பண்ணால் அது கட் ஆகுது. அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துக்கிறேன். அதுதான் ஆர்வ கோளாறில் பண்ணக்கூடாதுங்கிறது. நான் வந்து அது சரி வருதான்னு ட்ரை பண்ணலாம், இதில் ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் ட்ரை பண்ணலான்ட்டு பண்ணேன். அது அந்த மிஸ்டேக் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். இப்போ வந்து கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளிப் ஸ்டோனை ஒட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துகிட்டு எத்தனை நீங்கள் அந்த குந்தன் கிளிப் ஸ்டோனை சுற்றி எத்தனை நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அத்தனை மிரர் பேஸில் ஒரு ஹோல்ஸு போட்டுக்கோங்க. அது ரெண்டாக மடக்கிட்டு போட்டாலும் சரி, சென்டரில் வச்சுட்டு போட்டாலும், ஓப்பனாக வச்சுட்டே போட்டாலும் பரவாயில்ல. இதுவுமே கொஞ்சம் போடுறதுக்கு ஈஸியாக தான் இருந்தது. ஒரு சைடு கொஞ்சம் வலுவலுன்னு இருக்குது. அந்த ஏதோ ஒரு சைடு மட்டும் நமக்கு ஈஸியாக வந்து நீடில் வந்து உள்ளே வந்து வந்துடுது. அதான் நீங்கள் கொஞ்சம் திக்காக இருக்க நீடில் இல்லை லாங்காக கை பிடிக்கிற மாதிரி இருக்க நீடியில் வச்சுட்டு நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டுட்டு கீழே தரையில் வச்சுட்டு கூட அந்த நீடியில் வச்சிங்கன்னா, பெரிய நீடியில் இருந்தால் கையில் படாது. சின்ன நீடில்னால் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். பெரிய நீடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மிரரை வச்சுட்டு கீழே அமுக்குனிங்கன்னா, தரையில் அமுக்குனிங்கன்னா அது ஹோல்ஸ் விழுந்துடும். இந்த மாதிரி நான் ஒரு 5 பெட்டல் அதில் வந்து ஹோல்ஸ் விழுந்துருச்சு. இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஆனால் சின்ன நீடில்னால ஹேண்டில் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒரு பெரிய நீடியில் எடுத்துகிட்டு அதை பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஈஸியாக ஹோல்ஸ் போட முடியுது. இந்த மெத்தடு நான்லாம் கொஞ்சம் லேட் பிக்கப் தான். பட் ஆனால் யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, நம்ம எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கும்போது நம்மளுடைய மூளையும் வேலை செய்யுது. அதே மாதிரி நீங்களும் க்ரியேட்டிவாக யோசிங்க, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட திங்க் பண்ணுங்கள். எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்மளும் நல்லா டிசைன் பண்ணலாம். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரியே நீங்களும் பண்ணுறீங்க. சிலர் நல்லா க்ரியேட்டிவாக யோசிச்சு பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓகே. ப்ளவுஸில் பண்ணும்போது நம்ம சாரீக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரி டிசைனை மேக் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த கிளாஸ் ஒர்க்கில் நிறைய ஒர்க் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த ஐடியா கிடைக்கும். அதனால் ஒர்க் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள். இப்போ நம்ம 5ஐயும் ஃபோல்டு பண்ணிட்டு அந்த நீடில் வச்சு ஒரு ஹோல்ஸும் போட்டு எடுத்தாச்சு. இதை மட்டுமே நீங்கள் பேஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் ரெடி பண்ணலாம். இது டைப் 1. இதில் 3 டைப் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது இன்னும் கூட அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மிரர் பேஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இதை நீங்கள் தாமரைப்பூ மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு டபுள் லேயராக கூட வைக்கலாம். நம்ம ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டிச்சுமே நீங்கள் டபுள் லேயராக கூட ட்ரை பண்ணலாம். அது இன்னுமே அழகாக இருக்கும். நான் கொடுக்குற ஐடியாஸ் வந்து நிறைய பேருக்கு யூஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுடைய ஒவ்வொருத்தர் கமெண்ட்டும் எங்களுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதனால தான் திருப்பி சொல்கிறோம். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கன்ட்டு. இப்போ 5 பெட்டல் நான் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரீயாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோ சேனலில் பார்க்குறீங்கன்னா, நான் வந்து ஃப்ரீயாக 1 மந்த் கோர்ஸ் வந்து ப்ரூச்சஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். அது உங்களுக்கே தெரியும். நான் ஏற்கனவே ப்ளேலிஸ்ட் வந்து ஒரு 30 வீடியோக்கு மேலே போட்டாச்சு. ஆனால் அதே போடலை. நான் திருப்பி வேறு ஏதாவது தான் யோசித்து உங்களுக்காக போட்டுட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி க்ரியேட்டிவாக யோசித்து ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் ஒர்க் பண்ணலாம். ஃப்ரீயாக தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஃபீஸும் கலெக்ட் பண்ணலை. இது டீச்சர்ஸ் டே ஆஃபருங்கிறதுனால அந்த ஃப்ரீ கொடுத்துருக்கேன் நான். யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5 பெட்டல் ரெடி பண்ணியாச்சு. அந்த ஹோல்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸ் வழியாக நீங்கள் நீடியில் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்தும்போது அது ஒரு பெட்டல் மாதிரி அழகாக விரிஞ்சு கொடுக்கு பாருங்கள்.
எனக்கு கொஞ்சம் தூக்குன மாதிரி தெரிஞ்சுது அந்த பெட்டல் அங்கே இங்கேயும் மூவ் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஏன் அப்படின்னா நான் ஒரே ஒரு தடவை தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் 2-3 தடவை ஒரே இதுலேயே நீடில்லையே ஹோல்ஸ் வேணால் கொஞ்சம் பெரிய நீடில் வச்சு பெருசாகவே போட்டுக்கோங்க. அல்லது நம்ம தலைக்கு சிக்கெடுப்போம் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஊரில் மைகோதிம்பாங்க, அப்புறம் சினுக்கோழிம்பாங்க, அந்த மாதிரி அந்த ஒரு இது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை தலைக்கு சிக்கெடுப்போம்ல, அதை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஹோல்ஸ் அல்லது ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பெரிய ஹோலாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2-3 ஸ்டிச்சு கொடுக்குற மாதிரி ஹோல்ஸ் பெருசாக இருந்தால் நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். ஒரு 2-3 ஸ்டிச்சு கொடுத்துட்டு அந்த ஹோல்ஸை மறைக்கிறதுக்கு நீங்கள் ஃப்ளவர் சீக்வென்ஸ் கூட கொடுத்துக்கலாம். நம்ம எப்போதும் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஃப்ளவர் சீக்வென்ஸு, கப் சீக்வென்ஸு அல்லது ஒரு கட் பீடு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து நம்ம அதை மறைச்சிக்கலாம். அதனால் ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக போட்டு நீங்கள் 4-5 ஸ்டிச்சு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த பெட்டல் பாருங்கள், இது வந்து நிறைய கலர்லேயும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் முந்தியே வாங்கினது எனக்கு ஐடியா இல்லை. இந்த மிரர் பேஸ் வந்து கலரில் கிடச்சிச்சின்னா நீங்கள் உங்கள் சாரீக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோஸு, அப்போ தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் வீடியோஸுக்கு இடையில ஏதாவது டிப்ஸ் சொன்னாலும் அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெத்தடு சொல்லிட்டேன் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு. ஹோல்ஸ் பெருசாக வரணுன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி ஒரு முதல்ல ஊசி வச்சு லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை லைட்டாக உள்ளே விட்டு எடுத்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஹோல்ஸ் பெருசாகுமா, அது மூலியம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். 4-5 ஸ்டிச்சு கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா நம்ம அதை மறைக்கிறதுக்கு ஹோல்ஸ் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா என்ன பண்ணுங்கள், ஒரு கப் சீக்வென்ஸோ ஒரு லீஃப் சீக்வென்ஸு ஏதாவது கொடுத்து அதை அந்த ஹோல்ஸை வந்து நம்ம மறைச்சிடலாம். அது நீட்டாயிரும். ஃபினிஷிங் வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். அதனால் அப்படி ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் எனக்கு தெரியுது. நானே யோசிக்கலை, நான் வேறு ஃப்ளவர் தான் யோசிச்சுருந்தேன். அந்த ஃப்ளாட் சீக்வென்ஸ் தான் யூஸ் பண்ணேன். ஆனால் அப்புறம் அந்த மிரரை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ட்ரை பண்ணும்போது இப்படி ஹோல்ஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஐடியா வந்துச்சு. அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. நல்லா தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இது வந்து கிளாத்தும் ஒயிட்டு, அதுவும் மாதிரி ஒரு மாதிரி சில்வரு, அதனால் கொஞ்சம் டல்லாக தெரியுது. ஆனால் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அது கொஞ்சம் எம்போஸ்டாக வேணால் லைட்டாக அப்படி நான் பெண்ட் பண்ணுற மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு கம் கூட அடியில் போட்டுக்கோங்க. B7000 போட்டிங்கன்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டிச்சிங் வந்து நிறைய கொடுங்க. ஒரு 2-3 தடவை கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா அது அப்படியே நிற்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர் பார்க்கலாம். அது வந்து நான் மேல் பக்கமாக அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுக்க போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் ஒன்று கொடுக்க போகிறேன். அப்புறம் கீழ்ப்பக்கம் அதோடைய பாட்டம் சைடில் ஒன்று கொடுத்துட்டு கொம்பு டிசைனும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஒயிட் கலர் பேர்ல் பீடு வச்சு ஒரு ஃப்ளவர் மோட்டிஃபும் நான் இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த டிசைனை அப்படியே நீங்கள் வந்து நம்மளுடைய டாப் இருக்குது பார்த்தீங்களா, குர்தி டாப்பு, ஃப்ராகு அதிலெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக ப்ளவுஸில் கொடுத்தீங்கனாலும் நல்லாயிருக்கும். ப்ளவுஸில் 4-5 ஃப்ளவர் ஒட்டுக்க வர மாதிரி, அதாவது ஒரே சைடு நம்மளுடைய ரைட் சைடு மட்டும் வர மாதிரி கொடுத்துட்டு ஸ்லீவ்லேயும் நிறைய இந்த மாதிரி பெட்டல் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே கிளிப் ஸ்டோனு அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் யாராவது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு யாராவது ப்ளவுஸ் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் அந்த குரூப் உங்களுடைய ஒர்க்கை சென்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுவேன். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ப்ளவுஸ்லையும் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் ட்ரை பண்ணி எனக்கு அனுப்பியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் எடுக்க போகிறோம். இது வந்து என்ன கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னா க்ரீன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம அதை நல்லா ஃபோல்டு பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா. இந்த ஃபோல்டிங் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். நான் கொஞ்சம் முன்ன பின்ன கொடுத்துட்டேன், நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவரோ ஏதோ ஒன்று சென்டரில் வச்சுக்கோங்க. அப்போனா இது கொஞ்சம் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம நல்லா 2ஆக ஃபோல்டு பண்ண மாதிரி தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கீழேருந்து நீடியில் மேலே எடுத்தாச்சு. 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்க லீஃப் சீக்வென்ஸு ஒன்று கொறுத்துக்கோங்க. கொறுக்கிறதுக்கு அதில் நம்ம ஹோல்ஸு சென்டரில் வர மாதிரி தான் மடக்கியிருப்போம். அந்த மடக்கினதுக்கு பக்கத்தில் அந்த ஹோல்ஸ் வழியாக விட்டு நீடியில் கொறுத்துக்கோங்க. நீடியில் கொறுத்துட்டு அப்புறம் எந்த இடத்துல லீஃப் வைக்கணுமோ அதுக்கு வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே எடுத்ததுக்கு பக்கத்துலேயே நீடியில் பஞ்ச் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். இதை சுற்றி ஒரு ரவுண்டு மாதிரி போட்டுட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் ரவுண்டெல்லாம் போடல, அப்படியே ஸ்டிச் பண்ணேன். அதனால் முன்ன பின்ன இருக்குது. ஒரு ரவுண்டு ஒரு ₹1 காயின் வச்சு ரவுண்ட் போட்டுட்டு அந்த ரவுண்டுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சூப்பராக வரும். நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஃப்ளவரையுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் ஃப்ளவர் வந்து ரவுண்டு ஷேப்பில் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஒன்று ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, அது வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஒரு லீஃப் சீக்வென்ஸு ஸ்ட்ரைட்டாக வச்சு அதுக்கு பின்னாடி அடுத்தது வர்ற மாதிரி அப்படி பேஸ் பண்ணியிருக்கேன். தேர்டு ஒன் ப்ளூ கலர் வச்சிங்கன்னா அந்த நம்ம சென்டரில் மிரர் பேஸ் வச்சு ஒன்று கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். 4 மெத்தடில் இருக்குது. ஒன்று மிரர் மாதிரியே தான் ப்ளூ கலர் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த ஆரஞ்சு கலர் வந்து ஒன்று சைடை 2ஆக மடக்கியிருக்கோமோ, அந்த மடக்குனதை சைடாக வச்சு அந்த சைடுக்கு மேலே இருந்து அடுத்ததுக்கு மேலே அடுத்தது அப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒன்றுக்கு பக்கத்தில் சைடு வாக்கில் அப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த க்ரீன் வந்து ரவுண்ட் ஷேப்பில் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றுக்கு இடையில நம்ம வந்து கொஞ்சம் கேப் இருக்கா, இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு பீடு ஏதாவது அட்டாச் பண்ணிக்கோங்க, இல்லை குந்தன் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி, அல்லது பேர்ல் பீடு அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு அந்த சென்டரில் உள்ள ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்கேன். செகண்டுக்கு ஃப்ளவர் சீக்வென்ஸும் ஒரு பேர்ல் பீடும் கொடுத்துருக்கேன். அதை கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீட்டாக வந்துடும். அப்படி வச்சுட்டு ஒரு கம் போட்டிங்கன்னா கூட ஓகே தான். நான் ஏற்கனவே ரீசன் சொல்லியிருக்கேன், நான் 1 டைம் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதனால தான் எனக்கு கை வலி ரொம்ப இருக்கிறதுனால நான் அதை சொல்லி வீடியோ போட்டுறணுங்கிறதுனால போட்டிருக்கேன். ஒவ்வொரு டைம் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 டைம்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ட்ரெஸ்ஸஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த இமேஜையும் சென்ட் பண்ணுங்கள். இமேஜ் ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுறவங்க எனக்கு ப்ரைவேட்டாக பண்ணுங்கள். குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறது நம்ம கிளாஸ் ஒர்க் மட்டும் பண்ணால் போதும். அடுத்தது க்ரீனுக்கு வந்து நான் ப்ளூ கலரில் உள்ள ஃப்ளவரும் பேர்ல் பீடும் கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நேரில் பார்க்கும்போது இந்த ஃப்ளவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக நான் இது ஒரு ப்ளவுஸில் ட்ரை பண்ணுறேன். அப்படி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் சேனலில். எனக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஒரு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கட் பீட் எடுத்திருக்கேன். கட் பீடில் வந்து ஒரு கொடி மாதிரி கொடுத்துட்டு அதில் ஒரு ஒயிட் கலர் பீடு வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுக்க போகிறேன். அந்த சைட்லேருந்து நீடியில் மேலே எடுத்துக்கோங்க. இது வந்து கட் பீடோட நெக்ஸ்ட்டு சைஸு. நீங்கள் கட் பீடு தான் கொடுக்கணுமானா இல்லை, ஜர்தோசி கொடுக்கலாம், ஜரி வச்சு 2 லைன் கொடுக்கலாம், அப்புறம் பார்த்து சுகர் பீட் கொடுக்கலாம். எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். நான் ஏன் சுகர் பீட் கொடுக்கலன்னா, நீடில் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். அதில் அந்த சுகர் பீடெல்லாம் போகாது. அதனால் நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பீட் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கட் பீட் ஸ்டிச் பண்ணும்போது 1 by 1 ஸ்டிச் பண்ணுங்கள். நான் மறந்து போய் 2யும் கோர்த்துட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஒன்றுக்கு அப்புறம் தேர்டு ஒன் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டேன். பாருங்கள், ஒரு பீடை கோர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணால் தான் அது நீட்டாக இருக்கும். அது அசையாமல் இருக்கும். அதனால தான். ஏன்னா நம்ம வாஷ் பண்ணும்போதெல்லாம் அதை கவனித்து பண்ணணும். இது நம்ம ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிட்டோன்னா அது கவனிக்க தேவையில்லை. சர்ஃப் வாஷ் தான் பண்ணணும். ப்ரூச்சஸ் மெட்டீரியல் ப்ளவுஸ் எல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிளாஸ்டிக் மெட்டீரியல் அந்த மாதிரியே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து நல்லாயிருக்கும். ஃபேட் ஆகாது இதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர்ல் பீடு, 5ஓ 6ஓ, இல்லை இந்த ஃப்ளவர் வந்து எத்தனை பெட்டல் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை. இப்போ 8னா 8, 5னா 5, அப்படி எத்தனை அந்த பேர்ல் பீட்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 5 கிட்ட கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த ஃப்ளவர் மோட்டிஃபு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் நான். அப்படி இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள் எப்படி இருக்குங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 5 பீடு கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு பக்கத்துலேயே எந்த இடத்துல எடுத்தீங்களோ அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் நீடியில் பஞ்ச் பண்ணிட்டா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஃப்ளவர் வந்துடும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஒரே ஸ்டிச் தானே கொடுத்துருக்கோம், அதனால் கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். அதை கரெக்டாக பண்ணுறதுக்கு உள்ளேருந்து நீடியில் எடுத்து வெளியில் பஞ்ச் பண்ணிக்கோங்க. 2 பீடுக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா அது சூப்பராக ஒரு ஃப்ளவர் மோட்டிஃபாக ரெடி ஆயிரும். இதெல்லாம் ப்ளவுஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா கட் பீடு வச்சு லீஃப் சீக்வன்ஸ் லீஃப் மாதிரி ரெடி பண்ணலாம். நான் ஒவ்வொரு வீடியோஸில் ஒவ்வொன்று டிசைன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அங்கே பாருங்கள், சென்டரில் ஒரு 5 பீடு வச்சு ஒரு ஃப்ளவர் மோட்டிஃப் மாதிரி வந்துருச்சு. அடுத்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, சைடில் ஒரு ஸ்டெம் மாதிரி கொடுத்து அதே மாதிரி கட் பீட் கொடுத்து அங்கேயும் ஒரு ஃப்ளவர் மோட்டிஃப் உங்களுக்கு ரெடி பண்ணுறேன் பாருங்கள். ஒவ்வொரு கட் பீடு, மீடியம் கட் பீடு, லாங் டியூப் பீடு எல்லாமே சிங்கிளாக தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போனா தான் அது உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இல்லது அது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள்.
நான் மேலேயும் இந்த மாதிரி ஃப்ளவர் மோட்டிவ்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஒரு 5 பேர்ல் பீடை அட்டாச் பண்ணிவிட்டு அதை கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நான் ப்ரூச்சஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க பர்சன்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்பை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கும் நம்ம ஃப்ரீயாக தான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது சேனலில். அங்கே போய் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸுக்கும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணியும் சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் எதுக்கு மெயினாக ஓப்பன் பண்ணுறோன்னா, நிறைய பேர் யூடியூப்பை பார்த்து கற்றுக்குவாங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நான் இப்போ ஒரு ஐடியாவில் போடுவேன், இன்னொருத்தங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி ஒருத்தங்க இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு தனித்தனியாக ஒரு ஐடியாஸ் இருக்கும். அந்த ஐடியாவெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணி குரூப்பில் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு இப்படி பண்ணால் நல்லாயிருக்குங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக பண்ண முடியும். அதனால தான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், நீங்கள் ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஒரு ஐடியா கேதர் பண்ண முடியும். இப்போ இந்த சைடில் கொடுத்த மாதிரியே அந்த சைடும் ஒரு பீட்ஸு வச்சு ஒரு ஃப்ளவர் போட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் இதுவே நான் கேப் கொஞ்சம் ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் கேப் விட்டுருக்கேன். நீங்கள் கேப் விட வேண்டாம், கொஞ்சம் நெருக்கமாகவே போடுங்க. நெருக்கமாக போடும்போது இன்னும் அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒயிட் கலர் மிரர் பேஸ் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் வந்து 3 mm, அதாவது 3 mm 2 mm தெரில, ஆனால் சுகர் பீடோட நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட்டு சைஸு அந்த பீடை வந்து நான் இதில் இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு கட் பீடு வச்சு நம்ம ஒரு கொடி டிசைன் போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த 3 mm பீடு வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத காட்டுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதே மாதிரி நீங்கள் கட் பீடையும் ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் வந்து அதாவது 2 ஸ்டிச்சுக்கு ஒருக்க நம்ம ஸ்டிச் கொடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மிரருக்கு பக்கத்தில் இருந்து நான் நீடியில் மேலே எடுத்துகிட்டு அது 3 mm பீடு எத்தனை வேணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த கொடி டிசைனுக்கு எத்தனை வச்சா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பீடு அதில் கொடுத்துக்கோங்க. நான் ஒரு 7-8 பீடு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 பீடுக்கிட்ட நான் கொடுத்துட்டு திருப்பி நீடியில் இன்சர்ட் பண்ணி கீழே எடுத்துருங்க. கீழ்ப்பக்கமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு ஒவ்வொரு 2 பீடுக்கும் ஒருக்க நம்ம லெஃப்ட்லேருந்து நீடியில் எடுத்து ரைட் சைடில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துடுங்க. பாருங்கள், லெஃப்ட்லேருந்து எடுத்துட்டேன், நீடியில் எடுத்துகிட்டு அதை ரைட் சைடில் பஞ்ச் பண்ணி ஃப்ரேமு கீழே கொண்டு வந்துடுறேன். இப்படியே நம்ம 2 பீடுக்கு ஒருக்க ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். நீங்கள் இந்த 2 mm பதிலாக 3 mm 5 mm அந்த கட் பீட்ஸு அந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கொடி டிசைன் மாதிரி கீழே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு கொம்பு டிசைன் மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அல்லது ஜரி வச்சு போடுங்க, ஒயிட் கலர் பீடு, ஜர்தூசி எது வேணாலும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் நம்மளுடைய டிசைனை பொறுத்து நம்மளே க்ரியேட்டிவாக யோசிச்சுக்கலாம். இப்படி நம்ம 2 பீடுக்கு ஒருக்க ஸ்டிச் கொடுக்கும்போது அது என்ன ஆகும்னா அது மூவ் ஆகாது, நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். நம்ம ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி மொத்தமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 பீடுக்கு ஒருக்க நீங்கள் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான், இது ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் சொல்கிற பாருங்கள். அந்த ஃப்ளவர் வந்து பெரிய ஒரு ஒயிட் பீடு எடுத்து நான் வந்து சென்டரில் கொடுத்துக்கிடுறேன். எனக்கு ஏன் வீடியோ ஷேக் ஆகுதுன்னா, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஃபோன் கால் வந்துச்சு, அதனால் அது கொஞ்சம் மங்கலாக தெரியுது.
நான் மேலே சின்ன பூ வச்சு ஒரு 5 ஃப்ளவர் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுவும் பண்ண போகிறேன். முதல்ல பெரிய போல் பீடை அட்டாச் பண்ணிடுறேன். அப்புறம் கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு உங்களுக்கு எத்தனை பூ வேணுமோ, பெருசாக வேணுமோ சின்னதாக வேணுமோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5-6 ஒயிட் கலர் அந்த பீடை கோர்த்துக்கிறேன். இது நீங்கள் பெரிய பீட்லேயும் கொறுக்கலாம், கோல்டன் பீட்லேயும் கொறுக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். நான் ஒரு 5-6 பீடு கோர்த்துக்கிறேன். இந்த நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடுறோம், அவங்க வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அதனால் நான் கண்டிப்பாக அதை சொல்லிடுறேன். ரொம்ப ஈஸியான ஒரு ஃப்ளவர் டிசைனு. நீங்கள் இதுக்கு தான் இல்லை, எதுக்கு வேணாலும் நம்ம ப்ளவுஸில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்லீவில் அங்கங்கே இந்த புட்டாஸ் மாதிரி கூட இந்த ஃப்ளவர் மோட்டிஃபை கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொறுத்துட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிங்களோ, நீடியில் மேலே எடுத்தீங்களோ அந்த இடத்துலையே நீடியில் திருப்பி பஞ்ச் பண்ணி ஃப்ரேமுக்கு கீழே கொண்டு போயிருங்க. கொண்டு போன பிறகு ஒரு ரவுண்டு மாதிரி ஃபார்ம் ஆயிரும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்புறம் கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 2 பீடுக்கு இடையில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. வெளியிலேருந்து எடுத்து உள்பக்கம் அப்படி கொடுக்கும்போது அந்த பீடு வந்து அசையாமல் ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்கு தான் நம்ம இதோட போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக இருக்கும். ஒரு ப்ளவுஸில் அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், குர்தியில் அப்படி அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குங்கிறத. அங்கங்கே கொடுத்துட்டிங்கன்னா மூவ் ஆகாது, அது ஒரு ஃப்ளவர் மாதிரி நமக்கு அழகாக இருக்கும். அந்த சைடில் 2 பக்கமும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு லீஃப் சீக்வென்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் பிளாங்காக இருக்க மாதிரி இருக்குதா, அதனால் நான் அப்படி பண்ணியிருக்கேன். ஒரு லீஃப் சீக்வென்ஸ் 2 சைட்லேயும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரூச்சஸ் கிளாஸில் இப்போ இதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதுவும் க்ரியேட்டிவாக நம்மளே யோசித்து பண்ணும்போது நமக்கு அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். நீங்களும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 பெரிய லீஃப் சீக்வென்ஸை நான் அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். லெஃப்ட்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று, அப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இது 2 பெரிய ஹோல்ஸ் இருக்கும். ப்ரூச் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இதுதான் மெட்டீரியல்னு கிடையாது, நிறைய டிசைன்ஸ் வருது, நிறைய மெட்டல் அதாவது பிளாஸ்டிக்லேயே நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் வருது. ஆனால் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு ஃப்ளவர் வந்து சேம் ஃப்ளவர் இருக்குமானா இருக்காது, ஒவ்வொரு தடையும் மாறிட்டே தான் இருக்கும். இது நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு லீஃப் பெட்டலு. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தது ஒரு கோல்டன் கலரு, அப்புறம் கொடுத்தது வந்து ஒரு க்ரீன் கலர். இந்த மாதிரி மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன பொருள் அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 லீஃப் சீக்வென்ஸ் கொடுத்து நான் இது கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இந்த டிசைன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த கட் பீட் மட்டும் கொஞ்சம் நெருக்கமாக கொடுத்துருந்துருக்கலாம், தனியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அந்த ஒயிட் கலர் பீட்லேருந்து மிரர் பேஸ்லேருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா அழகாக இருந்திருக்கும். நான் கொஞ்சம் தள்ளி கொடுத்துட்டேன், நீங்கள் அதை கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. கீப் வாட்சிங். தேங்க்யூ.